Hi, hello friends. Welcome to Punirvi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கோதுமை பாயாசம். இந்த பாயாசத்தை வந்து நம்ம பண்டிகை காலங்கள்ல அப்புறம் நம்ம ஃபேமிலில யாரனா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுக்கிறதுக்கு சூப்பரான ரெசிபி இது. அது மட்டும் இல்லாம இந்த பாயாசத்துல வெல்லம் தேங்காய் பால் சேர்க்கிறதுனால ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாயாசத்துக்கு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். ஒரு 10 ல இருந்து 15 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா உப்பி வரட்டும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை ரவையை சேர்த்துக்கிறேன். இந்த ரவையை இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ரவை வெந்துடும். இந்த கோதுமை ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை ரவை வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, பூ போல நல்லா வெந்திருக்கு. இப்போ 1 கப் அளவுக்கு பாலை சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் பாலை கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்க்கறதுனால இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும். இப்போ இதை கலந்துக்கலாம். இந்த பாலோட சேர்ந்து இந்த ரவையை ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். எனக்கு இனிப்பு மிதமாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொதிக்கும் போதே சேர்த்தோன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கோதுமை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசத்தை வந்து நம்ம சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக கூட பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.